ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபிள் சாம்பார். இந்த வெஜிடபிள் சாம்பார் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இந்த சாம்பாரை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அரைக்கப் பருப்பு சுடுதண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 minutes ஊற வச்சா கூட போதும். நீங்கள் ஆர்டினரி வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour மேலேயே நீங்கள் ஊற வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பருப்பு நல்லா ஊறின பிறகு அதில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்ல வாசனை கொடுக்கும். ப்ளஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். சாம்பார்லேயே பெஸ்ட்டு சாம்பார்னால் அது முருங்கைக்காய் சாம்பார் தான். ஸோ மறக்காமல் நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணிடுறேன். கேரட் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உருளைக்கிழங்கு ஒன்று ஆட் பண்ணுறேன். இது சாம்பாருக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு விரும்பி சாப்பிட்றதுக்காக நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். சவ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சவ் நூக்கல் அந்த மாதிரி தண்ணி பதம் அதிகமாக இருக்க காய்கறிகள் போட்டோன்னா சாம்பாரில் அந்த சாம்பார் அது இழுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் சவ் ஆட் பண்ணேன். பூண்டு ஒரு 5-6 பல் ஆட் பண்ணேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பருப்பை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு குக் பண்ணோம்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால காய்கறிகள் நமக்கு ஓவர் குக் ஆகாமல் நம்ம சீக்கிரமாகவே ஆஃப் பண்ணிடலாம். இதுவே நம்ம ரொம்ப நேரம் குக்கரில் வச்சோன்னா காய்கறிகள் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப மேஷி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். குக்கர் 3 விசில் 5 நிமிஷம் சிம்மு ஆஃப் பண்ணிட்டு அது நல்லா விசில்லாம் அடங்கின பிறகு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஆயில் போட்டுட்டு அதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் சாம்பாரை. நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டு கூட வேக வைக்கலாம் குக்கர்லேயே. அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ், அவ்வளோதான். நான் இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் நம்ம ஆல்ரெடி பருப்புலேயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இப்போ தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வச்ச பருப்பு, காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். என்னுடைய சாம்பார் பொடியிலேயே மஞ்சள் தூள் இருக்குது. அதனால தான் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல பருப்பில். நீங்கள் பருப்பில் யூஸ்வலாக எப்போவுமே மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது இதில் நமக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் நான் இன்றைக்கி மசாலா பொடி, சாம்பார் பொடி எல்லாமே போட்டு தான் நான் ஆட் செய்ய போகிறேன். சாம்பார் பொடி போட்டு நம்ம சாம்பார் வச்சோன்னா நல்ல திக்னஸ் கிடைக்கும் சாம்பாருக்கு. நம்ம நிறைய தண்ணி ஊற்றினா கூட அதை தாங்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு 3 ஸ்பூன்லேருந்து ஒரு 3.5 ஸ்பூன் வரையிலும் குழம்பு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சாம்பார் பொடி நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த சாம்பார் பொடியில் அதிக அளவு துவரம்பருப்பு, 1 கப் துவரம்பருப்புக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், பெப்பரை ஒரு ஜீரா ஒரு 2 ஸ்பூன், ஃபெனுக்ரிக் 1 டீஸ்பூன், ரெட் சில்லிஸ் ஒரு 8 அவ்வளோதான் போட்டு நான் அதை அரைச்சேன், வறுத்துட்டு அரைச்சேன். ஸோ இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் சாம்பாருக்கு. ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்லா திக்காக இருக்கும். உப்பு, புளி பேஸ்ட்டு இது ரெண்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். புளி நம்ம கரைச்சும் ஆட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி புளி பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணலாம். சாம்பார் நம்ம உடனே சாப்பிட்றோன்னா இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இதுவே ஒரு 3 hours கழித்து லஞ்சுக்கு தான் சாப்பிட போகிறோம், இல்லைனா டின்னருக்கு தான் சாப்பிட போகிறோன்னா அந்த சமயத்தில் கட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணோன்னா நமக்கு நார்மல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நம்ம இந்த மாதிரி நிறைய துவரம்பருப்பு போட்டு அரைச்ச சாம்பார் பொடி ஆட் பண்ணோன்னா சாம்பார் நம்ம ஒரே ஒரு கப்பு பருப்பு, 1/2 கப்பு பருப்பு போட்டு சாம்பார் வச்சாலே இவ்வளோ அதிகமான அளவு சாம்பார் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.